ஓம் மகா கணபதியே போற்றி. அருள்மிகு திருக்கடவூர் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி. திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரர் சிவன் கோவிலில் அபிராமி அன்னை அருள் புரிகிறாள். அவ்வூரில் சுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்டவர் ஒருவர் இருந்தார். சிறு வயது முதலே அன்னை அபிராமியிடம் ஆழ்ந்த அன்பும் பக்தியும் கொண்டவர் இவர். ஒரு நாள் தன்னை மறந்து அம்பிகையை வழிபட்டு கொண்டிருந்த சமயம், தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் ஒரு தை அமாவாசை அன்று அபிராமி அம்மையை வணங்கி மகிழ ஆலயம் வந்தார். அன்னையை பற்றிய சிந்தனையிலேயே ஆழ்ந்திருந்த போது சரபோஜி மன்னர் இன்று என்ன திதி என்று கேட்க, கண் மூடிய நிலையில் கோடி சூரிய பிரகாசமாய் அன்னையை தன் மனக்கண்ணில் கண்டு களித்திருந்த இவர் சற்றும் தாமதிக்காமல் இன்று பௌர்ணமி என்று கூறிவிட்டார். தவறான பதில் அளித்த சுப்பிரமணியருக்கு தண்டனை அளிக்கவிருந்தார் மன்னர். அபிராமி சன்னதியின் முன் ஆழமான ஒரு குழியை வெட்டி தீ மூட்டி அதற்கு மேல் ஒரு விட்டத்தில் 100 கயிறுகளால் ஆன ஒரு உரியை கட்டி அதன் மேல் அவரை அமர்த்தினார். தன் தவறை ஒப்புக்கொண்டவர் மன்னரின் தண்டனையை மனப்பூர்வமாக ஏற்று அன்னையின் மேல் முழு நம்பிக்கையுடன் பாடத் துவங்கினார். இதுவே அபிராமி அந்தாதி ஆகியது. மொத்தம் 100 பாடல்கள் பாடினார். ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் ஒவ்வொரு கயிறாக அறுக்கப்பட்டு அவர் நெருப்பை நெருங்கிக் கொண்டிருந்தார். 79வது பாடலை பாடும்போது அன்னையின் திருவிளையாடல் துவங்கியது. இருண்ட வானத்தில் பிரகாசமாய் நில ஒளியை வரச் செய்து அமாவாசை திதியை பௌர்ணமி திதியாக மாற்றினாள். அவரின் பக்திக்கு இறங்கிய அன்னையின் கருணையை கண்டு அனைவரும் வியந்தனர். அன்று முதல் அவர் அபிராமி பட்டர் என்று அழைக்கப்பட்டார். அபிராமி அந்தாதியில் உள்ள 100 பாடல்களில் தங்களுக்கு வேண்டிய தேவைகளுக்கான பாடலை தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யலாம். செல்வம் குறித்து பாடப்பட்ட பாடல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அபிராமி பட்டருக்கு கிடைத்த அருளாசியை போன்றே நாமும் இந்த பாடல்களை படித்து பலன் பெறுவோம். அபிராமி அந்தாதி பாடல்களை துவங்க விநாயகர் அருளாசி வேண்டி அமைத்த காப்பு பாடல். தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமைமைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. பாடல் 15. பெரும் செல்வமும் பேரின்பமும் பெற தன்னளிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம், விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமொன்றோ, பண்ணளிக்கும் சொல் பரிமலையாமலை பைங்கிலியே. வீடு வாசல் முதலிய செல்வங்கள் உண்டாக உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அரைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ, கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ, மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே. பாடல் 26. சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருக ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம், கமழ் பூங்கடம்பு சாத்தும் குடல் அணங்கே, மனம் நாரும் நின் தாளினை என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே. பாடல் 34. சிறந்த நஞ்சை நிலங்கள் கிடைக்க வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம், தந்தே பறிவுடு தான் போய் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கற் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே. பாடல் 52. பெரும் செல்வம் அடைய வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையாள்
அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. பாடல் 54. கடன் தீர. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பாற் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே. பாடல் 57. வறுமை ஒழிய. அயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே. பாடல் 68. நிலம் வீடு போன்ற செல்வங்கள் பெருக. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருகு சுவை ஒளி ஊர் ஒளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாருந்தவம் உடையார் படையாத தனம் இல்லையே. பாடல் 78. சகல செல்வங்களையும் அடைய. செப்பும் கனக கலசமும் போல் உன் திருமுலை மேல் அப்பும் களப அபிராம வல்லி அணி தரள கொப்பும் வைரக் குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே. பாடல் 79. கட்டுகளில் இருந்து விடுபட. இந்த பாடல் மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் இதை பாடும்போதுதான் அன்னை பௌர்ணமி நிலவாய் பிரசன்னமாகி அபிராம பட்டரை காப்பாற்றினாள். நம் வாழ்விலும் நமக்கே தெரியாமல் பலரிடமும் பல காரணங்களால் பல தவறுகளால் மன வருத்தம் உண்டாகி இருக்கலாம். இதனால் கட்டுகள் ஏற்பட்டு வெற்றியை நோக்கிய அடுத்த கட்ட நகர்வுக்குள் நம்மால் அடி எடுத்து வைக்க முடியாமல் இருக்கும். நம் கஷ்டங்களுக்கு இதுவே ஒரு சூட்சமமான காரணமாகவும் இருக்கலாம். இது போன்ற கட்டுகளில் இருந்து விடுபட்டு அன்னை நம் வாழ்விலும் ஒளியேற்றி வைக்க இந்த பாடலை மனமார படியுங்கள். விழிக்கே அருள் உண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ்நகர குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே. நூல் பயன் பாடல். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே.